ஜிம்மில் மணிக்கணக்கில் வியர்க்க விறுவிறுக்க ஓடியும் நூற்றுக்கணக்கான சிட்டப்ஸ் செய்தும் உங்கள் தொப்பை மட்டும் குறையவே மாட்டேன்கிறதா? அப்படியானால் நீங்கள் தவறான போரில் ஈடுபட்டுள்ளீர்கள். தொப்பை என்பது வெறும் அதிகப்படியான சதை அல்ல. அது உங்கள் உடலின் ஹார்மோன் செயல்பாடுகளை பாதிக்கும் ஒரு செயலில் இருக்கும் திசு, ஒரு தனி உறுப்பை போல செயல்படும் அமைப்பு. தொப்பை கொழுப்பு, குறிப்பாக உள்ளுறுப்பு கொழுப்பு, உங்கள் வயிற்றுக்குள் உள்ள முக்கிய உறுப்புகளை சுற்றி சேமிக்கப்படுகிறது. இது வெளியில் தெரியும் கொழுப்பை விட ஆபத்தானது. ஏன் தெரியுமா? இது அமைதியாக உங்கள் இரத்த ஓட்டத்தில் அழற்சியை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கும். இதனால் உங்கள் உடலில் மெதுவான ஆனால் தீவிரமான சேதம் நடைபெறுகிறது. இதுதான் முக்கிய உண்மை. இந்த கொழுப்பை குறைப்பது வெறும் உடற்பயிற்சியால் மட்டும் சாத்தியமில்லை. இது ஒரு கலோரி பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு ஹார்மோன் பிரச்சனை. குறிப்பாக இன்சுலின், கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் உங்கள் உடலில் கொழுப்பு சேமிப்பதையும் எரிப்பதையும் தீர்மானிக்கின்றன. நீங்கள் எவ்வளவு பயிற்சி செய்தாலும் உங்கள் ஹார்மோன்கள் சரியாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த கொழுப்பு குறையாது. அதனால்தான் சிலர் கடுமையாக முயற்சி செய்தும் பலன் காண முடியாமல் தவிக்கிறார்கள். தசை பயிற்சிகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியமானது உங்கள் உடலின் ஹார்மோன் சமநிலையை சரி செய்வது. உங்கள் உணவு பழக்கம், தூக்க நேரம், மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த தொப்பை கொழுப்பு என்ற பிரச்சனையை உருவாக்குகின்றன. அதனால் இந்த பிடிவாதமான கொழுப்பை குறைக்க நீங்கள் செய்ய வேண்டியது உடலை வற்புறுத்துவது அல்ல, அதை புரிந்து கொண்டு அறிவியல் ரீதியாக அணுகுவது. அடுத்து இந்த உள்ளுறுப்பு கொழுப்பை குறைக்க உதவும் 6 அறிவியல் ரகசியங்களை பார்க்கலாம். 1. இன்சுலின் எனும் மூலக்கூறு பூட்டை திறங்கள். உங்கள் உடலில் கொழுப்பு சேமிக்கப்படுவதற்கும் எரிக்கப்படுவதற்கும் இன்சுலின் தான் வாயிற்காப்பாளர். நீங்கள் சர்க்கரை அல்லது அடிக்கடி சிற்றுண்டிகளை உட்கொள்ளும் போது இன்சுலின் அளவு உயர்கிறது. இன்சுலின் இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் வரை உங்கள் கொழுப்பு செல்களின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். இந்த நிலையில் கொழுப்பு உடைப்பு, அதாவது லைப்போலிசிஸ் என்பது உயிரியல் ரீதியாக சாத்தியமற்றது. இதற்கு தீர்வு காண விரும்பினால் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் இனிப்பு பானங்களை தவிர்க்கவும். இன்சுலின் குறையும் போதுதான் உடல் வெளியே இருந்து எரிபொருள் வரவில்லை, சேமிப்பில் உள்ள கொழுப்பை எடு என்ற கட்டளையை பிறப்பிக்கும். 2. கார்டிசோல். இதுதான் மறைமுக தொப்பை உருவாக்கி. இதை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் எப்போதும் மன அழுத்தத்தில் இருந்தால் உங்கள் உடல் தொடர்ந்து கார்டிசோல் என்ற ஹார்மோனை வெளியிடும். இது ஒரு அவசர நிலை ஹார்மோன். ஆனால் அது நீண்ட நேரம் அதிகமாக இருந்தால் உங்கள் உடல் பாதுகாப்புக்காக வயிற்று பகுதியில் கொழுப்பை சேமிக்க தொடங்கும். இதுவே ஸ்ட்ரெஸ் பெல்லி எனப்படும் தொப்பைக்கு காரணம். இதற்கு தீர்வு காண தினமும் குறைந்தது 7-8 மணி நேரம் தூங்குங்கள். தியானம், சுவாச பயிற்சி அல்லது அமைதியான நடைப்பயிற்சி போன்றவை கார்டிசோல் அளவை குறைத்து கொழுப்பு சேமிப்பை தடுக்க உதவும். 3. புரதம். கொழுப்பு எரிக்கும் சிக்னல் அனுப்பும் உணவு. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, அது உங்கள் ஹார்மோன்களுக்கு என்ன செய்தி அனுப்புகிறது என்பதும் முக்கியம். அதிக புரதம் கொண்ட உணவுகள் உங்கள் உடலில் பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை தூண்டி இன்சுலின் ஏற்றத்தை கட்டுப்படுத்தும். இதனால் தேவையற்ற சாப்பிடுதல் குறையும். உங்கள் ஒவ்வொரு உணவிலும் தரமான புரதத்தை சேர்க்கவும். முட்டை, மீன், கோழி, பயிர் வகைகள் போன்றவை. இது உங்கள் உடலை கொழுப்பு எரிக்கும் நிலையில் வைத்திருக்கும். 4. இடைவேளை நோன்பு, அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்சுலினுக்கு ஓய்வு கொடுங்கள். நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது இன்சுலின் எப்போதும் உயர்ந்த நிலையில் இருக்கும். இதனால் கொழுப்பு எரிப்பு நிற்கும். ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்கள் உடலுக்கு சாப்பாடு இல்லை என்ற சிக்னலை கொடுத்து இன்சுலினை குறைத்து சேமித்துள்ள கொழுப்பை எரிக்கத் தொடங்க வைக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் சுமார் 12 முதல் 16 மணி நேர இடைவெளி விட்டு சாப்பிடும் முறையை மெதுவாக தொடங்குங்கள். உதாரணமாக, இரவு 8 மணிக்கு சாப்பிட்டால் அடுத்த நாள் காலை 10-12 மணிக்கு பிறகே அடுத்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். 6. தூக்கம். கொழுப்பு கட்டுப்பாட்டு ஸ்விட்ச். நீங்கள் தூங்காமல் இருந்தால் உங்கள் உடலில் 2 முக்கிய ஹார்மோன்கள் பாதிக்கப்படும்: லெப்டின் மற்றும் கிரேலின். லெப்டின் பசியை குறைக்கும், கிரேலின் பசியை அதிகரிக்கும். தூக்க குறைவால் கிரேலின் அதிகரித்து நீங்கள் அதிகமாக சாப்பிட தூண்டப்படுவீர்கள்.
அதனால் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இரவு நேர மொபைல் பயன்பாட்டை குறைத்து உடலுக்கு ஓய்வு கொடுங்கள். நல்ல தூக்கம்தான் நல்ல மெட்டபாலிசத்தின் அடித்தளம். 6. ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங். ஹார்மோன் ரீசெட் கருவி. நீங்கள் வெறும் கார்டியோ மட்டும் செய்தால் அது சில கலோரிகளை எரிக்கும். ஆனால் பலம் சார்ந்த பயிற்சிகள், அதாவது ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங், உங்கள் உடலில் டெஸ்டோஸ்டெரோன் மற்றும் growth ஹார்மோன் போன்றவற்றை அதிகரித்து நீண்ட நேரம் கொழுப்பு எரிப்பை தூண்டும். வாரத்தில் குறைந்தது 3 முறை வெயிட் ட்ரெய்னிங் செய்யுங்கள். இது உங்கள் தசைகளை வளர்த்து கொண்டு உங்கள் உடலை ஃபேட் பர்னிங் மிஷினாக மாற்றும். இந்த 6 ரகசியங்களும் ஒன்றாக சேர்ந்துதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தொப்பையை குறைப்பது ஒரு உடற்பயிற்சி திட்டமல்ல, அது ஒரு ஹார்மோன் மாற்றம். நீங்கள் ஜிம்மில் உங்கள் உடலை தண்டித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை புரிந்து கொண்டு சரியான சிக்னல் கொடுத்தால் உங்கள் உடல் தானாகவே மாற்றமடையும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கொழுப்பு எரிக்கப்படுவது ஜிம்மில் இல்லை, அது உங்கள் உடலுக்குள் தான் முடிவு செய்யப்படுகிறது. இன்று முதல் உங்கள் உடலை எதிரியாக பார்க்காதீர்கள். அதை புரிந்து கொண்டு அதோடு சேர்ந்து வேலை செய்யுங்கள். அப்போதுதான் இந்த பிடிவாதமான தொப்பை உங்களை விட்டு செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் உங்களுடன் நான் தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் உடலை முழுவதும் மாற்றும் இன்னொரு ரகசியத்துடன் சந்திப்போம்.